Okay, now I'm Priyanka. Today I'm going to see the bubble sort. What is a bubble sort? It is a simple comparison based algorithm and it also works repeatedly swapping the adjacent elements if they are in wrong order. And the process continues until the entire list is sorted. In this, the adjacent element is compared and the elements are swapped if they are not in order. It is not suitable for a large data sets and as its average the worst case complexity or O of n true where the n in the number of items. எப்படி bubble sort work ஆகுது? First pause பண்ணு, then comparison and swapping, then optimization and condition stop ஆகிடும். ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணும்? அல்காரிதம் மேக்ஸ் மல்டிபிள் ப்ராசஸ் த்ரூ த அரே மூலமாக மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து அல்காரிதம் கொடுக்கும். ஒவ்வொரு பாஸ்லேயும் வந்து அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும் அந்த லார்ஜ் எலமெண்ட்ஸை அதை வந்து கம்பேர் பண்ணி அதை கரெக்ட் பொசிஷனுக்கு மாற்றிடும் எண்ட் ஆஃப் த அரேயில். அண்ட் கம்பேரிஷன் அண்ட் ஸ்வாப்பிங் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும். இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த செகண்ட் ஸ்வாப் பண்ணிடும். Repeat the process for all the elements in the array during a pause. And then next one is optimization. After each pause, the largest element is guaranteed to be in correct position. One subsequent process, the algorithm does not need to consider the elements that are already sorted. After all the process is completed, all the எல்லாமே வந்து ஸ்வாப் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். என்ன நடக்குதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்போ எந்த ஸ்வாப்பும் நம்மளுக்கு தேவையில்லை, எல்லா ஸ்வாப்பும் முடிஞ்சிடுச்சு, எல்லா அரேவும் வந்து ஆல்ரெடி சார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அல்காரிதம் வந்து ஈஸியாக டெர்மினேட் ஆகிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் பிகினிங் ஆஃப் த அரேயில் ஸ்டார்ட் பண்ணும், தென் கரண்ட் எலமெண்ட்டை நெக்ஸ்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்வாப் பண்ணும். ஒரு 2 எலமெண்ட் வந்து ராங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அதை ஸ்வாப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேர் ஆஃப் எலமெண்ட்டோட கண்டினியூ பண்ணும். எப்போ இருக்கும் அப்படின்னா என்டையர் அரே வந்து சார்ட் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ப்ராசஸ். கடைசியாக வந்து எல்லா எலமெண்ட்டும் சார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து வெளில வந்துடும். திஸ் இஸ் ஹவு த பபிள் சார்ட் இஸ் ஒர்க்ஸ். அதான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 14, 33, 27, 35, 10 இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுதுன்னா 14, 33 கம்பேர் பண்ணுது. இது ரெண்டுத்தில் வந்து 14 தான் வந்து சின்னது, அதனால் 14 அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் 33, 27 கம்பேர் பண்ணுது. இப்போ 27 வந்து சின்னதாக இருக்குது, அதனால் 27 தூக்கி முன்னாடி போட்டுரும். தென் என்ன பண்ணணும்னா 33, 35 கம்பேர் பண்ணும். அப்போ 33 வந்து சின்னதாக இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப 35, 10 கம்பேர் பண்ணும். அப்போ வந்து 10 வந்து சின்னதாக இருக்கும், அதனால் அது வந்து 10 வந்து முன்னாடி போயிடும். அது மாதிரி கடைசி வரைக்கும் ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் 10, 14, 27, 33, 35 இது மாதிரி கம்பேர் பண்ணி அட்லாஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பபிள் சார்ட் ஆர்டர் கிடச்சிரும். Let me see the example of bubble sort. இப்போ வந்து நம்ம வந்து void bubble sort int array அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து bubble sortக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம we want to swap, so we use a for loop and swapping conditions. Then open the main condition. In this we give a input array. After that we give for loop for the original array. Then சார்ட்டான அரே வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் வி மூவ் ஃபார் த செலெக்ஷன் சார்ட். செலெக்ஷன் சார்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கம்பேரிஷன் பேஸ்ட் அல்காரிதம் தான். இதுவும் வந்து எப்படின்னா ரிப்பீட்டடாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு செலக்டிங் த ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் எலமெண்ட், அன்சார்ட்டட் பொசிஷனில் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை ரிப்பீட்டடாக வந்து ஒரு சார்ட்டட் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப்பிங் பண்ணும் அன்சார்ட்டட் எலமெண்ட்டை. தென் வந்து எஃபெக்டிவ்லி க்ரோயிங் சார்ட்டட் பொசிஷன் ஆஃப் அன் அரே. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அரேவை டிவைட் பண்ணிக்குது, தென் மினிமமான வேல்யூவை கண்டுபிடிக்குது, அப்போ மினிமமான ஸ்வாப்பிங் வேல்யூவை எடுத்துக்குது, தென் பவுண்ட்ரிக்கு மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் கண்டினியூ எல்லா எலமெண்ட்டும் சார்ட் வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைட் த அரே இன்ட்டு 2 பார்ட்ஸ். ஒன்று வந்து சார்ட்டட் பார்ட்ஸ், இன்னொன்று வந்து அன்சார்ட்டட் பார்ட்ஸ். இனிஷியலி சார்ட்டட் பார்ட் வந்து எம்டியாக இருக்கும், அன்சார்ட்டட் பார்ட் வந்து என்டையர் அரேவும் அதில் தான் இருக்கும். அடுத்து வந்து ஒவ்வொரு இதுலேயும் சார்ட்லேயும் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கும் அன்சார்ட்டட் பார்ட் ஆஃப் த அரேயில். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ணும் ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட் கூட அன்சார்ட்டட் பார்ட்டில் தான் நடக்கும் இது எல்லாமே. நெக்ஸ்ட் சார்ட்டட் பொசிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும் பை மூவிங் த பவுண்ட்ரி பிட்வீன் த சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட் பார்ட்ஸ். ரிப்பீட் அன்டில் ஆல் த எலமெண்ட் வந்து சார்ட் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை அன்சார்ட்டட் பார்ட் ஆஃப் அரேயில் வந்து பண்ணிகிட்ருக்கும். தென் ஸ்வாப் இட் ஃபார் த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அன்சார்ட்டட் பார்ட், தென் மூவ் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் ரிப்பீட் த ப்ராசஸ் ஃபார் த ரிமைனிங் அரே, தென் ஸ்டாப் when the entire array list is sorted.